இந்தியா எங்கள் தாய்நாடு, மனத்தில் இல்லை வேறுபாடு. அன்னை தமிழ்நாட்டிலே தமிழுக்கு துரோகம் செய்யும், தமிழுக்கு துரோகம் செய்யும் கூட்டம் ஒன்றே வருகிறது. இந்திய கூட்டணியின் இந்த அதிர்ச்சி 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. ஜூன் 4க்கு அப்புறம் நம்ம என்னைக்கும் கடமை கண்ணியத்தோடு, கடமை கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வேலை சொல்றோம். பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்தது நம்ம கிட்ட இருக்கு. நாம நம்ம கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்போம். எனவே இன்றைய தினம் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாம இந்த இடத்துல கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் சார். இடையில வந்தாங்க, அவங்க பேச மாட்டாங்க, பதில் பேச மாட்டோம், அவ்வளவுதான். நாங்க அவங்க பேச போறப்போ நாங்க எங்க இடத்த முடிச்சுட்டு போயிடுவோம். எனவே அதிகாரிகள் அதை பார்த்துக்கணும். திருப்பி எதிர்பார்த்து வாங்கிச்சு நாங்க வாங்குறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு அன்பான வேண்டுகோள். 6 மணி வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்திருக்கு, நாங்க பேசுறோம். எனவே எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம். இந்திய கூட்டணியின் இந்த அதிர்ச்சி 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. ஜூன் 4க்கு அப்புறம் நம்ம என்னைக்கும் கடமை கண்ணியத்தோடு, கடமை கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வேலை சொல்றோம். பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்தது நம்ம கிட்ட இருக்கு. நாம நம்ம கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்போம். எனவே இன்றைய தினம் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாம இந்த இடத்துல கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் சார். இடையில வந்தாங்க, அவங்க பேச மாட்டாங்க, பதில் பேச மாட்டோம், அவ்வளவுதான். நாங்க அவங்க பேச போறப்போ நாங்க எங்க இடத்த முடிச்சுட்டு போயிடுவோம். எனவே அதிகாரிகள் அதை பார்த்துக்கணும். திருப்பி எதிர்பார்த்து வாங்கிச்சு நாங்க வாங்குறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு அன்பான வேண்டுகோள். 6 மணி வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்திருக்கு, நாங்க பேசுறோம். எனவே எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். அடுத்தபடியாக யாரு பேசுறோம்? தோழர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய மாநில செயற்குழு உறுப்பினர் நம்முடைய தேர்தல் பார்வையாளர் ரமேஷ் பாபு அவர்கள் நம்முடைய இந்திய கூட்டணியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அருமை சகோதரர் தோழர் அவர்கள் உங்களிடத்தில் எழுச்சி உரையாற்றுவார்கள். அன்புக்குரிய தோழர்களே, நண்பர்களே, அருமையான நாயக்கண்ணன் சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையோடு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கின்ற நம்முடைய தோழர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி பிஜேபி கட்சி தான். அது உதாரணம் இந்த ஊருக்கு நடக்குது. இப்ப நான் பர்மிஷன் வாங்கி இங்க கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் தான் முதல்ல பேரணி வந்தோம், நான் தான் வந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது காவல்துறை செயல் நமக்கு தெரியல. எனவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த தேர்தலில் இதெல்லாம் நீங்க முடிவு கட்டணும்னா ஒரே பற்றி ஒழுங்கு அடிக்கிற ஒரு அடியில 1 டைம் வெயிட்டா போய் கேட்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. வடமாநில நேற்று குஜராத்ல ஓட்டு கேட்க போன பிஜேபி வேட்பாளர் அடிச்சே தேர்த்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஊபியிலே போய் பிரச்சனை இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எனவே வடமாநிலத்தில் பிஜேபி வராத அடிப்படையில் தான் தமிழ்நாட்டை பரோட்டா பற்றி பாட்டுக்கு தெரியுமா? சுத்தி சுத்தி வந்தீங்க சுற்றுலா கட்டிங்க பாட்டு இருக்கு. இப்ப அப்படி
இருக்கு. மேஜனைக்கு என்ன பாரு, பூனைக்கு அந்த குரூப் அதுக்குள்ள போகணும். ஆனா நீங்க தமிழ்நாட்டுல இந்த முறை மரியாதைக்குள்ள சாதனை சொல்லி அந்த விஷயத்தை நிறைவேற்றி தொழிற்கால மக்கள் அதுக்கு அடுத்த சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அவர் அடித்த கையை வெளியே தெரியக்கூடாது. அவர் அடித்த கையை வெளியே தெரியக்கூடாது. அது ஒரே காரணம். உங்களுக்கு தெரியுமா, கொரோனா ஊசி